ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். வீட்டிலேயே சுலபமான முறையில் கலர் ரங்கோலி பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இந்த ரங்கோலி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய விதமான சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது உப்பில் ரங்கோலி பவுடர் செய்கிறதுனால நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு தட்டில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கிட்டு மங்களகரமாக மஞ்சள் நிறத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பேக் வந்து ரங்கோலி பவுடர் அல்லது ஹோலி பவுடர்னு கேட்டாலே கடையில் கிடைக்கும். சின்ன பேக் 5 rupees தான் இது. இதில் கிளிட்டரும் கூட கலந்து இருக்காங்க பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பாதி அளவு எடுத்து சேர்த்தாலே போதும். இந்த கல்லுப்பில் ஆல்ரெடி ஈரத்தன்மை இருக்கனால அந்த கலர் வந்து நச்சுன்னு பிடிச்சிக்கும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலே போதும். இருந்தாலும் ஒரு மன திருப்திக்காக கையிலையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான வைப்ரண்ட் கலர் எல்லோ ரெடி ஆயிடுச்சு. கல்லுப்பில் கோலமாவு வேண்டாமே அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிப்போம். பட் காம்படிஷன்லலாம் கலந்துக்கும் போது இந்த மாதிரி கல்லுப்புனால தயாரித்த கலர்ஸை பயன்படுத்தினோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வைப்ரண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரோட கண்களும் உங்கள் கோலம் மேலே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கோலம் வந்து அப்படியே ஈர்க்கும் எல்லாரையும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, அந்த காம்படிஷன்லாம் கலர் வச்சு ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி கல்லுப்பு வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் கோலத்தை சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம். எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் நீங்கள் சட்டுன்னு அசால்ட்டாக போட்டுடலாம். பாருங்கள், அடுத்து ரெட் கலரும் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த கலர்ஸ் வேணாலும் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட், எல்லோ, ப்ளூ 3 நிறத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கல்லுப்பு வந்து காம்படிஷனில் அப்படியே இந்த பூ கோலத்துலலாம் வந்து பயன்படுத்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு குட்டி கோலம் தான் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் நான் வேறு எனக்கு ரொம்ப கோலம்லாம் போட தெரியாது. பட் காம்படிஷன்லாம் ஒரு பெரிய பெரிய கோலம் போட்டு அதில் இந்த மாதிரி நீங்கள் கல்லுப்பு பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சீக்கிரமாகவும் கோலம் போட்டு முடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சால்ட்டு தான். சால்ட் பயன்படுத்தி நம்ம கலர் பொடி தயாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ஈர பிசு இல்லாத பொடியை எடுத்துக்கணும். இந்த டாட்டா சால்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நரன்னு இருக்கும். கொஞ்சம் பிராண்டட் சால்ட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, டாட்டா சால்ட்டுன்னு இல்லை. இது வந்து 30 rupees பேக்கு. நமக்கு பாதி பேக் இருந்தாலே போதும், நிறையா கலர்ஸ் தயாரிக்கலாம். இப்போ இந்த குட்டி குட்டி பேக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 5 rupees தான் கடையில். இது டைரெக்டாகவே கலர்ஸாக நம்ம வந்து பயன்படுத்தலாமல் எதுக்கு உப்பு எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இது உப்பில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால குவான்டிட்டி அதிகமாகும், நம்ம காசும் மிச்சம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுனால அந்த கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொடி உப்பில் வந்து கலர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி கிளிட்டர் இருக்குது இந்த கலரில். அது போக உப்பு வந்து நல்ல நரன்னு இருக்கனால ரொம்ப பிடிக்காது இந்த கலரு. ஓரளவுக்கு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். காம்படிஷன்லலாம் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து கையிலையும் வந்து நல்லா அப்படியே வந்து தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஈவனாக அந்த கலர் வந்து அந்த உப்பில் சேர்ந்துடும். பாருங்கள், என்னோடய விரல்களை பயன்படுத்தி நல்லா அப்படி தேய்ச்சி விடுறேன். அந்த நரன்னு இருக்கனால நம்ம வந்து இதை காய வைக்கலாம் வேணாம், இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ பர்பிள் கலர் ரெடி ஆயிடுச்சு. மெஜந்தா கலர்னு கூட இதை சொல்லலாம். அடுத்து நமக்கு விருப்பமான கலர்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். க்ரீன் கலரையும் வந்து ஃபர்ஸ்ட் கால்வாசி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு டார்க்காக கிடைக்கல. மறுபடியும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து ½ பேக் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணனால குவான்டிட்டியும் நமக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் இன்ஸ்டண்ட்டாக கலர் பொடியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், க்ரீன் கலர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குறைந்த நேரத்தில் டக்குன்னு நம்ம கலர்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த சால்ட் உப்பை பயன்படுத்தி நான் 4 கலர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ரெட், பிங்க், பர்பிள், க்ரீன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வைப்ரண்ட்டாக இருக்குல்ல. ஒரு ஸ்டென்சில் யூஸ் பண்ணி இந்த பொடி உப்பில் நம்ம கலர் செஞ்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி வருதுன்னு பார்ப்போமா. ரோஸ் ஸ்டென்சில் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரோஸ் பொடியை போட்டு மிச்சம் இருக்கிறது வேஸ்ட் பண்ணாலும் அப்படியே நம்ம வந்து கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து இலைக்கும் அந்த தண்டுக்கும் வந்து க்ரீன் கலர் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன கோலம்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் பயன்படுத்தலாம். இல்லை பெரிய கோலம் காம்படிஷன்லாம் வந்துட்டு பெரிய கோலம் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த சால்ட்டை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த கலர்ஸை வச்சு ஃபில் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். உப்பை பயன்படுத்தி கலர் ரங்கோலி தயாரிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஒரு சிலருக்கு தோணலாம்.
உப்பு வந்து லக்ஷ்மியோட அம்சம். அதனால் நம்ம வந்து வாசலில் கோலம் போடும்போது எவ்ரிடேலாம் வந்து கல் உப்பை பயன்படுத்தியோ இல்லை சால்ட் உப்பை பயன்படுத்தி போடக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு மனசுக்கு பிடிச்சமான நாள் இல்லாட்டி விசேஷமான நாட்களில் கோலம் போடலாம். ஒரு சின்ன கோலம் போட்டு அதில் கல் உப்பை வந்து கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா ஒரு பாசிட்டிவிட்டி வீட்டுக்கு க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் திருஷ்டி கழியும். இந்த கோலம் போட்டு முடித்து நெக்ஸ்ட் டே நம்ம க்ளீன் பண்ணும்போது அதை அப்படியே அதை எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டுட்டோம்னா மற்றவங்க நம்ம வீட்டு மேலே வச்சுக்க திருஷ்டி, அது மட்டும் இல்லை நம்ம மேலே பட்ட திருஷ்டி கூட அப்படியே தண்ணியோடு கரைஞ்சி போயிடும். ப்ளஸ் வாசலில் வந்து உப்பு பயன்படுத்துறதுனால விஷப்பூச்சிகள் எதுவும் வீட்டுக்குள்ளே வராது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய லைஃப் ஸ்டைலுக்கு அடிக்கடி நமக்கு ஜுரம் கோல்டுன்னு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உப்பை வாசலில் பயன்படுத்துறதுனால கிருமிகள் வந்து வீடு அண்டாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து உப்பை பயன்படுத்தி என்றைக்காவது ஒரு நாள் வாசலில் கோலம் போடலாம். அதில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் வேண்டான்னு யோசிச்சிங்கன்னா விட்டுலாம். பட் காம்படிஷனுக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கோலம் வந்து தனித்துவமாக இருக்கும். வெற்றியும் நிச்சயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.